வணக்கம். திமுகவில் எஸ்ஐஆர் சாரினாலே பயப்படுறாங்க. ஆனால் ஃபுல்லாக எஸ்ஐஆர் இந்த வாக்காளர் திருத்த சட்டத்துக்காக எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறானுங்க எதிர்த்து. ஆனால் இவங்க பண்ணுற வேலை எல்லாமே அவங்களுடைய ஆளுங்க ஃபுல்லாக திமுகவை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அந்த வாக்காளர் படிவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி கொண்டு சேர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாவில் கூட நம்ம தெரிஞ்சானே தான் ஒருத்தர் வச்சுருக்காரு. பரவாயில்ல, அது ஏதோ எல்லோருக்கும் வாக்காளர் படிவத்தை வாங்கி அதை கரெக்டாக பண்ணால் பரவாயில்ல. ஆனால் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 30 ஓட்டு 40 ஓட்டு, ஒரே நம்பரில் 300 ஓட்டு. இதே போல் பல இடங்களில் இதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம குளத்தூர் தொகுதி, நம்ம முதல்வர் தொகுதியில் இதே போல் நிறையா ஃபோர்ஜரி ஏமாத்து வேலை தான். ஃபுல்லாக ஓட்டு ஒரு பேர் தான் இருக்கும், ஒரு வீட்டு நம்பரு. அந்த வீட்டு நம்பரில் ஒருத்தவங்க பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நம்பரில் ஒரு 20-30 ஓட்டு இருக்கும். அங்கே இருக்கிறது 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு 30 ஓட்டு இருக்கும். எப்படி வரும்? எல்லாமே திராவிட கழகத்தின் இந்த திருட்டுத்தனமாக ஓட்டு வாங்குறதுக்கு, கள்ள ஓட்டு போடுறதுக்கு. மெயினாக நம்ம கள்ள ஓட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் இவங்க செய்கிறது ஃபுல்லாகவே இந்த திருட்டு திமுக பண்ணுற வேலை முழுக்க இந்த கள்ள ஓட்டு போடுறது தான். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு கள்ள ஓட்டு போடுறாங்க. இதில் இந்த திருமாவளவன் இருக்கான், ஐயோ எப்பா, இவங்க எல்லாருமே அந்த திருட்டு திமுக அதுக்கு அவங்களுக்கு சேர்த்து கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஜெயிக்க வைக்குது. திமுக ஜெயிக்கிறது வேற ஒரு பக்கம், ஆனால் அந்த திருமாவளவன் குரூப் ஜெயிச்சதுன்னா திமுக ஜெயிச்ச மாதிரி தான். அதனால் ஆனால் அப்போ ஜெயிச்சாலே நாடு நாசமாக போயிடும். ஏன்னா ரவுடிகளுக்காக ஒரு கட்சி வச்சுருக்கான் அப்படின்னா அது விசிகா கட்சி தான், வேறு கட்சியே கிடையாது. ரவுடிகள் கட்சிக்கு எவனாவது ஓட்டு போடலாமா? திருட்டுத்தனமாக ஓட்டு போட்டு இந்த சிதம்பரத்தில் இந்துக்கள் முழுக்க பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு ஊரில் எப்படி ஜெயிக்கிறாங்க? எப்படி திருட்டுத்தனமாக ஓட்டு போடுறாங்க? கள்ள ஓட்டுகள் நிறைஞ்சி இருக்குது. அதாவது போலி வாக்காளர்களை எடுத்துட்டா இங்கே திராவிட கட்சிகள், அதுலேயும் திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே இங்கே வர முடியாது. அதுக்கு மக்கள் எல்லோரும் கரெக்டாக உங்களுடைய ஓட்டு எப்படியாவது உங்கள் ஓட்டை கரெக்டாக எடுத்துருங்க. மற்றபடி அவங்க போலி ஓட்டுகள் எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் இந்துக்கள் உங்களுடைய ஓட்டை கரெக்டாக நீங்கள் அந்த படிவத்தை கரெக்டாக நீங்கள் இப்போ எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்து உங்கள் ஓட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்துக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கள்ள ஓட்டு போடுறத தவிர்த்துக்கங்க. உங்களுடைய வீட்டு அட்ரஸ்லேயே வேறு ஓட்டு இருந்தால் எல்லாம் யார்கிட்டையாவது சொல்லுங்கள், சொல்லி